திருநெல்வேலி பற்றி வீடியோ போடுனே. டைப்பிங்கில் ஸ்லாங் வருதே என்னை உள்ள போட்டுருவோம்னே. திருநெல்வேலி வரலாற்றை வந்து அங்கே முத ஆய்வு செய்ய வந்து இந்த கிறித்துவ பாதிரியார் ஒருத்தர் ராபர்ட் கால்வெல் அப்படிங்கிற 1814 1891 வரையும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, ஆய்வு செஞ்சுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாண்டிய அரசோட 2வது தலைநகரம். முதல் தலைநகரம் வந்து மதுரை, 2வது தலைநகரம் வந்து திருநெல்வேலியாக வழங்கப்படுது. ட்வின் சிட்டி, இரட்டை நகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் ட்வின் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறானது இந்த 2 நகருக்கு நடுவில் ஓடுது. அப்படிங்கும்போது திருநெல்வேலி அப்படிங்கிற சிட்டி வந்து அந்த நதியோட மேற்கு புறமும் பாளையங்கோட்டை அதோட கிழக்கு புறமும் ஓடுறதுனால ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பாளையங்கோட்டை வந்து எஜுகேஷனுக்கு பெயர் பெற்றது, அதாவது கல்வி நிலையத்துக்கு ரொம்ப பெயர் பெற்றது. இது வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சும்மா கிடையாது. அதுவும் போக பாளையங்கோட்டை சிறையும் அங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லாத்துக்கும் தெரியும். ஃபேமஸ் மீன்ஸ் அடி தடி வெட்டு குத்து கொலை அதெல்லாம்